இத்தனை மாதத்தில் இன்றைக்கி தான் நான் ரொம்ப மனநிறைவோட நம்ம கண்டிப்பாக இந்த வாட்டி பாஸ் பண்ணிடுவோண்டா அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். அதுக்கு மெயின் ரீசன் எலெக்ஷன் ரிசல்ட் கூட சொல்லலாம். ஸோ எக்ஸாமில் எந்த ஒரு முறைகேடும் இருக்காது, நீ நல்லபடியாக படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் அதே நம்பிக்கையோடு படிங்க. நீங்கள் நல்லா படிச்சு போய் எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பாக நம்மளால் இந்த வாட்டி கிளியர் பண்ணிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி டிப்ஸ். நான் உங்கள் மகி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னோட மே மந்த்துக்கான ஸ்டடி பிளான் தான் இது. நான் உங்கள்கிட்ட ஒன்று இன்ஃபார்ம் பண்ணணும். நான் வந்து 2 ஷெட்யூல் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸ்கிப் பண்ணனால மே 1 to 4 வரைக்கும் நான் ஸ்கிப் பண்ண ஷெட்யூலில் ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட் போகிறதுக்காக நான் 4 days வந்துட்டு அதுக்காக ஒதுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 5th டேலேருந்து நான் வந்து இந்த மந்த்துக்கான ஸ்டடீஸ் நான் கண்டினியூ பண்ண போகிறேன். அதனால தான் இந்த வாட்டி ஸ்டடி பிளான் வரது கூட லேட் ஆகிடுச்சு. நான் வந்து பெண்டிங் வச்ச டெஸ்ட்டை போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே ரிவிஷன் தான். ரிவிஷன் அண்ட் ஃபுல் டெஸ்ட். பிகாஸ் இந்த மே அண்ட் ஜூனோட என்னோட ஸ்டடி பிளான் ஃபுல்லாக முடியுது ஆசன் அகாடமியில். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்னோட ஓன் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ வரைக்கும் நான் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு கேட்டால் அவங்க எனக்கு சிலபஸ் டாபிக்ஸில் என்னென்ன படிக்க சொன்னாங்களோ, என்னென்ன டெஸ்ட் வச்சாங்களோ அது எல்லாமே வந்துட்டு அவங்க கொடுத்துருக்க மெட்டீரியல், அவங்க கொடுத்துருக்க வீடியோஸ் அது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணி படிச்சிட்டேன். இன்னும் நான் வந்துட்டு வெளியில் அவுட் சோர்ஸ்னே ரெஃபர் பண்ணி படிக்கிறது பக்கம் நான் போகலை. இவங்களோட ஷெட்யூலை ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் தான் நான் அவுட் சோர்ஸ் பக்கம் போகணும். முக்கியமாக இன்னொன்று, நான் இந்த மே 5th என்னோட ஸ்டடி ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். எப்பவும் போல் 4 to 5 hours இனிமேல் வந்துட்டு கன்டினியூஸாக படிக்கலாங்கிற ஐடியாவில் இருக்கிறேன். அப்படி படித்தா மட்டும்தான் ரிவிஷன் வந்து நான் நல்லபடியாக பண்ண முடியும், மார்க்ஸ் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். இந்த மந்த் நான் கிட்ஸ் கூட டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதனால் நான் வீட்டில் இருக்கிறப்ப முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஸ்டடி டைமை நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். இந்த வாரம் வந்துட்டு 4 to 5 முடிவு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப அதை நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ.